வெல்கம் டு எம்எஸ் இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டுனா, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். சென்னை டு சேலம் 8 வழிச்சாலை வருமா வராதா, அது ஸ்டார்ட் ஆன இடம் எங்கே, இப்போ எந்த இடத்துல நின்றுட்டு இருக்குது, ஸோ இதுக்கு எந்தெந்த தலைவர்களெல்லாம் வந்து முரண்பாடாக இருந்தாங்க, யாரெல்லாம் இந்த இந்த ஒரு ஸ்கீம் வந்து வரவேற்றாங்க, இது எந்த ஆண்டு வந்துச்சு, இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத ஒரு ஃபுல் டீட்டெயிலான ஒரு ஃபுட்டேஜ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2018 அதாவது மத்திய அரசு தேசிய நெடுஞ்சாலைத்துறை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் சென்னை டு சேலம் 8 வழிச்சாலை வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ராவலிங்க்கும் பார்த்தீங்கன்னா அதாவது கம்மியான ட்ராவலிங் டைமில் சேலம் வந்து ரீச் ஆகலாம். ஸோ நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. என்னென்னா அதாவது சென்னை டு சேலம் வந்து 8 வழிச்சாலை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அறிவிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் 2018 அப்போது ஆட்சி புரிந்த இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒன்று மென்ஷன் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த இடத்துல வந்து நான் ஒரு சில அரசியலை பற்றி லைட்டாக பேச வேண்டியதாக இருக்குது. பட் அது வந்து யாரையும் நான் ப்ளேம் பண்ணி பேசுகிறேன் அப்படின்றது தயவு செஞ்சு நினச்சிக்க வேணாம். கரண்ட்டாக அந்த 2018 என்ன நடந்தது, அப்போ எந்த அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் அரசர்களாக இருந்தாங்க, அப்புறமா யார் எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்க, அப்புறமா பிரைம் மினிஸ்டராக யார் இருந்தாங்க. ஸோ இதை வந்து நான் ஒரிஜினாலிட்டியாக இருக்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ இது யாருக்கும் நான் அகென்ஸ்டாகவும் இல்லை, சப்போர்ட்டிவாகவும் இல்லை, இருக்கிறத நான் சொல்கிறேன். ஸோ யாரும் எதுவும் தப்பாக எடுத்துக்க வேணாம், அதை நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ 2018 பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஎம்மாக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை டு சேலம் 8 வழிச்சாலை வந்து திட்டத்தை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் அப்போ சிஎம்மாக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு வந்து ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம போடணும்னு சொல்லிட்டு 10,000 கோடியை வந்து கொடுக்குறாங்க. யாருக்கு? தமிழ்நாட்டு அப்போ சிஎம்மாக இருந்த எடப்பாடி பழனிசாமி ஐயா அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா சென்னையிலேருந்து சேலமுக்கு 8 வழிச்சாலை போடணும், அதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கீம் வந்து அப்ரூவல் இருக்குது. இதுக்கான ப்ராஜெக்ட் ஒர்க்கை வந்து கூடிய சீக்கிரத்தில் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 8 வழிச்சாலை வந்து எந்தெந்த ரூட்டில் போகுது அப்படின்ற ஒரு மேப் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மேப்பில் இருக்கிற ரூட்லலாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற வில்லேஜு, அந்த நிலம், இந்த கிணறு, இந்த எந்தெந்த தோப்பு, பன்னந்தோப்பு, தென்னந்தோப்பு என்னென்ன இருக்கோ வழியில் எல்லாத்தையும் அகற்றணும். அதுக்காக மக்கள் யாராவது அந்த விளைநிலத்துக்கு வந்து வந்தாங்க, இது வந்து எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அதையும் நீங்கள் வாங்கிக்க மீன்ஸ் அவங்களுக்கு என்னமோ பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை கொடுத்துட்டு அந்த நிலத்தெல்லாம் கையகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அறிக்கையை விடுறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா அப்போ சிஎம்மாக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சென்னை டு சேலம் 8 வழிச்சாலை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கான திட்டம் கூடிய சீக்கிரத்தில் வந்து வரப்போகுது, மக்கள்லாம் இதுக்கு ஒத்துழைக்கணும், சேலத்துக்கு வந்து இது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் சேனலில் ஒரு மீடியாவில் மொத்தமாக எல்லாரையும் அந்த நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. மக்களுக்கு எதுவுமே புரியல. ஸோ இந்த 8 வழிச்சாலை என்ன, எதுக்கு வருது, இதில் இப்போ நம்ம நிலத்தை வந்து இவங்க கேட்குறாங்களே, நம்ம விவசாயம் வேறு என்ன பண்ணுவோம். சில பேருக்கு அதாவது வில்லேஜில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் தப்பாக சொல்கிறேன் இல்லை, வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விவசாயம் பண்ணுறது தான் வந்து ஒரு பெரிய தொழிலாகவே இருக்குது. அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு தெய்வமாக கருதுகிறாங்க. அப்படியேப்பட்டவங்க நிலத்தை வந்து அவங்க எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது அவங்களுடைய மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இரண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அரசு நினச்சா எதை வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறது அது தப்பு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த 8 வழிச்சாலை வந்து அமைஞ்சிருக்கு. என்னன்னா, அதாவது நீங்கள் எத்தனை கோடி வேணாலும் கொடுங்க, நாங்கள் ஒரு சின்ன இடத்த கூட கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு விவசாயிங்க வந்து ஃபஸ்ட்டு போராட்டம் பண்ணுறாங்க. இதை எதிர்த்து ஸ்டேட் கவர்மெண்ட் சிஎம்மாக இருந்த நம்ம திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எவ்வளவோ போராட்டம் அவங்க பண்ணாலும் அதுக்கு அகைன்ஸ்டாக மக்கள்லாம் அப்புறப்படுத்தி இதெல்லாம் போராடினா கூட, இது நீங்கள் எவ்வளோ தான் போராடினீங்கன்னா கூட அதை வந்து ட்ராப் பண்ண முடியாது, அந்த திட்டம் செயல்படுத்த தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அகைன்ஸ்டாக அவங்களுக்கும் பண்ணுறாங்க. மக்கள் ஒரு சில இடத்துல ஒரு சில வில்லேஜில் இருந்தவங்களாம் ஒருத்தர் கிளம்ப பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சேலம்லேருந்து சென்னை வரையும் இருக்கிற மொத்த வில்லேஜஸும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூட் மேப்பில் வந்த வில்லேஜஸ் எல்லாரும் ஒன்று திறந்து ஒவ்வொரு இடத்துலையும் உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்க. அது 2018 ஒரு பெரிய ஒரு பூகம்பமாக வெடிச்சது தமிழ்நாட்டில். இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஎம்மாக இருக்கிறவங்க எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை, சைலண்ட்டாக இருக்காங்க. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக, அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கட்சி வந்து ஆட்சியில் இருந்தாங்க. எதிர்கட்சி தலைவராக வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் இருந்தாங்க. ஸோ அதிமுகவில் இருக்கிற கட்சி மட்டும்தான் அந்த ஒரு ஸ்கீமுக்கு நம்பிக்கை கொடுத்து இது வந்து வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. மற்ற கட்சிகள் எதுவுமே, தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் எதுவுமே அந்த ஒரு திட்டத்துக்கு ஃபேவராக போல. இந்த திட்டம் வந்தால் நிறைய விவசாயிகளுடைய நிலம் கையாளப்படும், நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரூட்டில் வந்து கிட்டத்தட்ட 8000 ஏக்கர் நிலம் வந்து
விவசாய நிலம். அப்போது விவசாயம் எங்கே போகிறது? விவசாய நிலம் வந்து 8,000 ஏக்கர் விவசாய நிலம் வந்து கையகப்படுத்த போகிறாங்க அந்த ஒரு இதுக்காக. ஸோ அப்போது அந்த இடத்துல விவசாயம் பண்ண மக்கள் என்ன பண்ணுவாங்க, அப்போ அந்த இடத்துல விவசாயம் பண்ணிட்டு வந்த இந்த விளைச்சல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது தடைப்பட்டுருச்சுன்னா தமிழ்நாட்டில் ஃபர்தராக அந்த ஒரு சில இடத்துல அரிசி இந்த மாதிரிலாம் விவசாயம் நிறைய பண்ணுவாங்க. அப்போது நம்ம உணவுக்கு என்ன பண்ணுவோம்? அதை நம்ம யோசிக்கணும். இப்போ 8,000 ஏக்கர் அப்புறமா எத்தனை 35,000 கிணறு கிட்ட வந்து மொத்தமாக அதை வந்து அழிக்கணும், அந்த கிணறு அழிக்கணும். அப்புறமா ஸ்கூல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தென்னந்தோப்புங்க எவ்வளோ, அப்புறமா மாங்காய் தோப்புங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா பழமை வாய்ந்த கோயில்கள் ஒரு 200க்கும் மேற்பட்ட கோயில்கள் வந்து பழமை வாய்ந்த கோயில்கள், ஒரு ஹிஸ்ட்ரிக்கலான கோயில்கள் கூட அந்த ரூட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து கோயிலையும் எடுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் அந்த சென்னை டு சேலம் 8 வழிச்சாலை பிட்வீன் கேப்பில் இவ்வளோ ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் மக்கள் வந்து நாங்கள் இதை ஒருபோதும் வரவேற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணாங்க. ஸோ இது வந்து பெரிய பூகம்பமாக வெடிச்சது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா 2018 இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ண உடனே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, இந்த கட்சி வர்றது நல்லது தான், பட் ஆனால் விவசாயிகளுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது, அவங்களுடைய நிறை குறைகள் என்னன்றது கேட்டு தெரிஞ்சுட்டு இந்த திட்டத்தை நீங்கள் முன்வைச்சிங்க, ஃபர்தராக மூவ் பண்ணீங்க அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து டீசெண்டாக விலகிட்டார், அவர் நார்மல் ஆகிட்டார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மக்களுடைய போராட்டம் கம்மியாகல, வெடிச்சிட்டே இருந்துச்சு. இந்த சுச்சுவேஷனில் சென்னை சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்த திட்டத்தை வந்து நீங்கள் ஒருபோதும் அலோவ் பண்ணக்கூடாது, இது மொத்தமாக வந்து நாங்கள் தடை பண்ணுறோம் அப்படின்ற ஒரு அஃபிஷியலான நியூஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டரில் ஒரு ட்வீட் போடுறாரு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேலம் சென்னை 8 வழிச்சாலைக்கு நிலம் கையகப்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதிப்பதை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுக்கடுத்து கீழேயும் இன்னொரு மென்ஷன் பண்ணியிருக்காரு, இன்னொரு பேராகிராஃப். என்னன்னா, அப்பாவி மக்கள் மற்றும் விவசாயிகளின் நிலத்தை அராஜகமாக போங்கிங் கைப்பற்றி அதிமுக அரசுக்கு நீதிமன்றம் தக்க பாடம் புகட்டியிருக்கிறது, இனியாவது மாற்று வழி குறித்து சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அப்பாவி மக்களை வந்து அதிமுக வந்து ஏமாற்றி இந்த மாதிரி நிலவத்தை வந்து கையகப்படுத்திட்டு ஒரு திட்டத்தை நாங்கள் அறிவிக்கிறோன்னு ஏமாத்தினத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தக்க பதில் அடிச்சிருக்கு. இனியாவது அதுக்கு மாற்று வழி ஏதாவது இருக்கா? லைக் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த விவசாய நிலத்தில் போகிறத விட்டுட்டு வேற ரூட் ஏதாவது இருக்கா, அந்த 8 வழிச்சாலை போகிற திட்டத்துக்கு வந்து வேற ஏதாவது ரூட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இனியாவது சிந்திங்க அப்படின்னு அவர் ட்வீட் போட்டு சைலண்ட் ஆகிட்டார். ஓகேங்களா, இதுதான் ஜூன் 11 வந்து நடந்த ஒரு விஷயம். சிஎம் வந்து அதாவது எதிர்க்கட்சி தலைவராக அந்த திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க. அப்புறமா ஜூன் 18 பார்த்தீங்கன்னா அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு அஃபிஷியலான ஒரு நியூஸ் வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் வந்து இன்னும் முடிவடையலை, இதுக்கு மேலேயும் இன்னும் வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து இன்னும் போராட்டம் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டும் அதை வந்து கைவிடுறதா இல்லை, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்க சொல்கிறத பண்ணணும், நீதிமன்றத்தையும் தாண்டி ஒரு வேளை இந்த ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை வந்து போயிட்டு இருந்தது. அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திட்டம் வந்து வர்றது நாங்கள் தப்புன்னு சொல்லலை, தமிழ்நாட்டில் 8 வழிச்சாலை சென்னை டு சேலம் வர்றது கரெக்டு தான், பட் ஆனால் சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது, மக்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது, அதுக்கான வழியை நீங்கள் என்னன்னு பாருங்கள், பட் இந்த திட்டத்தை வந்து உடனடியாகவோ இல்லை ஒரே தடவை வந்து கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து டெல்லி கோர்ட் வந்து கொடுக்குறாங்க. அந்த பட்சத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேலம் 8 வழிச்சாலையை தொடரலாம் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அதிர்ச்சி அளிக்கிறது. நீதிமன்றத்தில் அதிமுக அரசு விவசாயிகளுக்கு ஆதரவாக கருத்துக்களை முன்வைக்கவில்லை, பாஜக அரசு நிறைவேற்றிய தீர்வோம் என வாதிட்டது. இத்திட்டத்தை கைவிடுவதாக தற்போது சிஎம்மாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும். அதாவது தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வர மாட்டோம்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் வந்து அவங்க சொல்கிறாங்க. பட் இப்போ வரைக்கும் அப்போ சிஎம்மாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த திட்டத்தை நாங்கள் கைவிடுவோம்னு சொல்லிட்டு சொல்லலை. ஸோ ஸ்மூத்தாக அப்படி நார்மலாக இருந்துச்சு. ஸோ அந்த திட்டத்தை வந்து ஃபர்தராக மூவ் பண்ணலாமா வேணாவா அப்படின்ற ஒரு இது கூட இல்லாமல் அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பட்சத்தில் லாஸ்ட்டாக ஒரு 6 மந்த் 8 மந்த் முன்னாடி இப்போது எம்பி லோக்சபா எலெக்ஷன் வருது பார்த்தீங்களா, அந்த எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அதாவது மேலே ஒரு மீட்டிங்கில் சொல்கிறாங்க, யாருன்னா தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் நாங்கள் ஸ்கீமாக கொடுத்த ஒரு திட்டம், அதாவது சென்னை டு சேலம் 8 வழிச்சாலை திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றிய தீர்வோம், அது 2025 டிசம்பருக்குள்ளே நாங்கள் முடிச்சு காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2025 டிசம்பர், அதாவது இப்போ 2024 அடுத்த வருஷம் டிசம்பருக்குள்ளே அந்த 8 வழிச்சாலையை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கை சொல்லியிருக்காங்க லாஸ்ட் 8 மந்த் முன்னாடி. ஸோ இப்போது
என்ன கண்டிஷனில் இருக்குது நம்ம இந்தியான்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்மிங் ஜூன் 4 அன்னைக்கு ஓவராலாக எம்பி லோக்சபா எலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்து வரப்போகுது. அதில் மேபி என்னுடைய சஸ்பெக்ட் அதில் மேபி பிஜேபி வந்தாலோ, காங்கிரஸ் வந்தாலோ, எந்த கட்சி வந்தாலும் பட் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் அப்படின்றது காமன். இவங்க வந்து கொடுத்த அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் வந்து நாங்கள் 2025 டிசம்பர் எண்டுக்குள்ளே நாங்கள் முடிப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பட் இதில் காங்கிரஸ் கட்சி வந்தாலோ, பிஜேபி வந்தாலோ இந்த கட்சிக்கு அகைன்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த திட்டத்துக்கு அகைன்ஸ்டாக இருப்பாங்களா இல்லை இருக்க மாட்டாங்களா? பட் தேசிய நெடுஞ்சாலைத்துறை வந்து நாங்கள் பண்ணியே தீர்வோன்ற முடிவில் இருக்காங்க. இது என்ன நடக்க போகுது அப்படின்றது இப்போ வரையும் ஹோல்டில் நிற்குது. யாராலையுமே கணிக்க முடியல. இன்னொன்று ஏன் இந்த திட்டத்தை பற்றி இப்போதைக்கு கரண்ட்டில் ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எம்பி லோக்சபா எலெக்ஷன் வந்து வரப்போகுதுன்ற ஒரு நியூஸை தெரிஞ்சுட்டு இதை பற்றி எதுவுமே பேச வேணாம்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. பட் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ஜூன் 4 அன்னைக்கு வந்து எம்பி லோக்சபா ரிசல்ட் முடிஞ்ச உடனே அப்கமிங் அந்த ஒரு 3 மந்த்துக்குள்ளே இந்த ப்ராஜெக்டை திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. திருப்பி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்போ மக்கள் திருப்பியும் போராட்டம் பண்ண போகிறாங்க. இது எந்த அளவுக்கு போய் வெடிக்க போகுது அப்படின்னு தெரியல. பட் இதில் ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்போது எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்கள் இருந்தாங்க. எதிர்க்கட்சி தலைவராக அப்போது. பட் இப்போ வந்து இவங்க வந்து எம்பியில் வந்து வந்தாங்கன்னா கூட இவங்க அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ கரண்ட் சிஎம்மாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் இப்போ கரண்ட் சிஎம்மாக இருக்கார். ஸோ இந்த கொஷின் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட்டாகவே இருக்குது. மீன்ஸ் என்னென்னா, இந்த திட்டம் வரத்துக்கு தமிழ்நாட்டில் டோட்டலாக அகெயின்ஸ்டாக இருந்த ஒரு சர்க்கிள் ஆஃப் பாலிடிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போவே தமிழ்நாட்டை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நாங்கள் அஃபிஷியலாக நாங்கள் பண்ணியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த வாக்கை வந்து அவங்க நிறைவேற்றுவாங்களா, இவங்க அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்றது எதுவுமே தெரில. அப்கமிங் ஒரு 3 மந்தில் கண்டிப்பாக இதுக்கான நியூஸ் வரப்போகுது. பட் தேசிய நெடுஞ்சாலைத்துறை வந்து நாங்கள் பண்ணியே தீர்வோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, சென்னை சேலம் 8 வழிச்சாலையை பற்றி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அதுதான் சொல்கிறேன், இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்கிற நியூஸ் இதுதான். ஏன்னா எலெக்ஷனுடைய ரிசல்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எலெக்ஷன் அந்த ஒரு கான்சன்ட்ரேஷனில் வந்து இந்த திட்டத்தை பற்றி யாருமே அதை பற்றி பேசலை, ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் உண்மை. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, இதை பற்றியான அப்டேட் வந்து ஏதாவது கண்டிப்பாக வந்ததுன்னா நான் அன்றைக்கே வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அன்டில் இந்த ஒரு கரண்ட் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் எல்லாருமே மனசில் வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு நான் அப்கமிங் வீடியோவில் ஏதாவது ட்ரெண்டிங் அப்டேட் வந்தது அப்படின்னா உடனே நான் உங்களுக்காக போடுறேன். அண்ட் நான் உங்ககிட்ட இன்னொன்று கேட்கணும், இந்த சென்னை டு சேலம் 8 வழிச்சாலை திட்டம் வந்து வரது கரெக்டாக தப்பா? நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்து என்ன அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்ஸை வச்சு தான் நான் அப்கமிங் ட்ரெண்டிங் நியூஸ் வரும்போது நம்ம தமிழ்நாட்டுடைய பீப்புள்ஸுடைய மைண்ட் செட்டுக்கும் அவங்க கொடுக்குற அப்டேட்டுக்கும் இது எப்படி இருக்குது அப்படின்றத நான் பார்க்க முடியும். அது வேறு இல்லாமல் உங்களுடைய மைண்ட் செட் என்ன இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த திட்டம் வர வைக்கிறீங்களா இல்லை வேணான்னு சொல்கிறீங்களான்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வேணான்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ட்ராபேக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள்ஸ் தெரிய வைங்க. இப்போ ஒரு சில பேர் நல்ல நாலேஜபிளாக இருக்கிறவங்களுக்கு அந்த திட்டம் வந்ததுன்னா என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து பக்காவாக தெரியும். ஒரு சில பேருக்கு இந்த திட்டம் வந்தால் விவசாயிகளுடைய நிலம் மட்டும்தான் போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து உங்களுடைய கமெண்ட் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி கூட ட்ராபேக் இருக்கா அப்படின்னு இருப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்னொன்று, இந்த திட்டம் வந்து அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்டன் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இந்த திட்டம் வந்துச்சுன்னா இந்த அட்வான்டேஜ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதை வந்து அகைன்ஸ்டாக இருக்கிற கமெண்ட்ஸ் பீப்புள்ஸ் வந்து அதை பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த கமெண்ட்ஸில் பார்க்கலாம் எது வந்து அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த திட்டத்தை பற்றி பீப்புள்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட கமெண்ட்டில் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் டாடா பாய்.